ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜனவரி 24, 2025. நம் அனைவரது தவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தவத்தினால் சுயத்திற்குள் அமைதியின் சக்தியினை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அமைதி சக்தி வரக்கூடிய காலத்தில் உலக நன்மையின் காரியம் புரியும். நாம் இந்த சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. எந்த ஆத்மாக்கள் ஈஸ்வரிய சக்தியை சேமித்திருப்பார்களோ, தனது சமயத்தையும் எண்ணங்களையும் பலனுள்ளதாக ஆக்கியிருப்பார்களோ, அந்த உயர்ந்த நட்சத்திரங்கள், ஜொலிக்கக்கூடிய மணிகள் இவ்வுலகிற்கு அனைத்திலும் பெரிய சேவை செய்வார்கள். வரக்கூடிய காலகட்டம் அவர்களுடையதாகவே இருக்கும். யார் இப்போது இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, உனது எனது என்ற மோதலில், பதவி பொசிஷன் என்ற சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டு யோகம் செய்யாமல் இருக்கிறார்களோ, யார் தனது நேரத்தினை வீணான எண்ணங்களில் விரயமாக்கி கொண்டிருக்கிறார்களோ, நாளை அவரது கரங்களில் பச்சாதாபத்தை தவிர வேறு எதுவும் இருக்கப் போவதில்லை. எனவே அதிகாலையிலிருந்தே சிந்தனை செய்வோம். எனது ஒவ்வொரு நொடியும் மிகுந்த அவசியமானதாகும். எனது ஒவ்வொரு எண்ணமும் மிக உயர்ந்ததாகும். நான் இவற்றை இறை காரியத்தில் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்க வேண்டும். அலட்சியத்தன்மையோடு, சோம்பலுக்கு வசப்பட்டு, தீய நட்பில் மாட்டிக்கொண்டு நான் இந்த மகான் சக்திகளை இழந்துவிடக்கூடாது. எனவே ஜுவாலா சொரூப யோகத்தின் மிக அழகான பயிற்சி இன்று அதிகாலையிலிருந்தே தொடங்கிவிடுவோம். பாபாவிடம் ஆன்மீக உரையாடல் செய்தபடி, மேலும் தன்னைத்தான் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்தபடி பாபாவுக்கு உண்மையான மனதோடு நன்றி கூறுவோம். இந்த இரண்டின் மூலமாகவும் நமது மனம் ஈஸ்வரிய அன்பினால் நிறைந்து விடுகிறது. மேலும் சித்தம் ஒருமுகப்பட்டு விடுகிறது. அப்போது நமது மனநிலை சுலபமாக யோக நிலையில் நிலைத்து விடுகிறது. நாம் விதை ரூபமாக ஆகிவிடுகிறோம். எனவே பயிற்சி செய்வோம். ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். நான் பரந்தாமத்தில் சர்வசக்திவானுடன் இருக்கின்றேன். அவரது கிரணங்களுக்கு கீழே இருக்கின்றேன். அவரது கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கீழே முழு உலகிலும் பரவுகின்றன. இந்த சேவை மிகுந்த புண்ணியத்தின் சேவையாகும். இதன் மூலம் நமது புண்ணியம் மிகவும் அதிகரிக்கின்றது. நாம் பாபாவை பார்த்து கொண்டே இருப்போம். மேலும் அவரது சக்திகளை சுயத்திற்குள் நிரப்பிக்கொண்டே செல்வோம். அவரிடமிருக்கும் அனைத்தையும் சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்வோம். இந்த பயிற்சியினை தொடர்ந்து மேற்கொள்வோம். அதற்காக அதிகாலையிலிருந்தே நல்ல சிந்தனைகளின் மூலமாக தன்னைத்தான் ஒரு முறையாவது நன்றாக மூழ்கிய நிலைக்கு கொண்டு செல்வோம். பிரபுவின் அன்பில் தன்னைத்தான் மூழ்கடித்து விடுவோம். இந்த வாழ்க்கையில் அவர் என்னவெல்லாம் எனக்கு வழங்கியிருக்கின்றார், அவற்றை சற்று நினைவுபடுத்திக் கொள்வோம். அப்போது அவர் மீது மிகுந்த அன்பு ஊற்றெடுக்கும். மனம் அவரது அன்பில் லயித்து போகும். இன்று அதிகாலையிலிருந்தே பிரபுவினுடைய அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்தபடி விதைரூப நிலையினை பயிற்சி செய்வோம். எப்போது மனம் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுகின்றதோ, அப்போது விதை ரூபமாக ஆவது எளிதாகிவிடுகிறது. எனவே இன்று முழு நாளும் தன்னைத்தான் இந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்வோம். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன், வள்ளலாவேன். மாஸ்டர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவனாவேன். மாஸ்டர் வரங்களின் வள்ளலாவேன். மேலும் பரந்தாமத்தில் நிலைத்திருந்து ஞான சூரியனின் கிரணங்களை சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்வோம். மேலும் அந்த கிரணங்களை முழு உலகிலும் பரவச் செய்வோம். மிகுந்த சுகம் அனுபவமாகும். கொடுப்பதற்கான சுகம் மிக உயர்ந்ததாகும். கொடுத்து கொண்டே செல்வோம். மேலும் தன்னைத்தான் ஆனந்தத்தினால் நிரப்பிக்கொண்டே செல்வோம். ஓம் சாந்தி.